வருஷத்துல பாவர்ட்டி எராடிகேட் ஆயிடும். சொல்றதெல்லாம் கேட்டு 10 வருஷத்துல பாவர்ட்டி எராடிகேட் ஆயிடும். அடுத்த 20 வருஷத்துக்குள்ள 2045 பூமியில எந்த இந்த பார்டர் சார்ந்து மிகப்பெரிய சங்கடங்கள் பிரச்சனைகளே இருக்காது. இந்த விசா, பாஸ்போர்ட் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு அதிகபட்சமா உங்களுடைய ஐடென்டிபிகேஷனுக்காக மட்டுமா தான் இருக்குமே தவிர வேற எந்த விதமான அது ஒரு லா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாலாம் இருக்காது. இவங்களுக்கு தான் விசா, இவங்களுக்கு விசா இல்ல, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இருக்காது. பார்டர்ஸ் எல்லாம் கரைஞ்சு போயிடும். ஒண்ணு, இப்போ மனிதர்கள் வந்து விருப்பப்பட்டா ஆணா இருக்கவங்க பெண்ணா மாறுறாங்க, பெண்ணா இருக்கவங்க ஆணா மாறுறாங்க. 2035 எல்லாம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை மாறுற மாதிரி எல்லாம் ஃப்ரீடம் வந்துடும். அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் வந்துடும். அப்படி கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போதும்பா இப்படி கொஞ்ச நாள் வாழலாம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் வந்துடும். ஏன்னா சுதந்திரம், எக்ஸ்பர்டைஸ் இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. இப்ப எப்படி ஆக்சிஜனையோ சோசியல் மீடியாவையோ நீங்க வாங்க வேண்டியதில்லை, இட்ஸ் அவைலபிள் ஃபார் ஆல். அதே மாதிரி உங்க வாழ்க்கைக்கு தேவையான கம்ஃபர்ட்ஸ், உணவு, உடை, உறைவிடம், மற்றபடி உங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையான வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி, டிவைசஸ், கேட்ஜெட்ஸ், உங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு என்ன வேணுமோ அத்துணையும் எந்த விதமான தனிப்பட்ட உழைப்பும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு போறது உங்களுடைய ஹாபியா இருக்கும். அதாவது உங்களுக்கு விருப்பப்பட்டா போய் கார்டனிங் பண்ணலாம். இட் வில் பி மோர் ஹாபி. வேலை செய்யறது அப்படிங்கிறது ஹாபியா இருக்கும், உங்க விருப்பமா இருக்கும். மற்றபடி எந்த ஒரு கம்பல்ஷனான நெட்வொர்க்ஸுக்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கையை வைக்க முடியாது. அதனாலதான் சொல்றேங்க, வரப்போகின்ற உலகத்திற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பரிவிராஜக யாத்திரையே நான் அதுக்காகத்தான் சொல்றேங்கய்யா. இந்த பரிவிராஜக யாத்திரை நான் ஒன்னும் உங்களை சாமியாராக்கிறதுக்காக சொல்லலைங்கய்யா. மனித இனத்தை, இப்போ எலான் மஸ்க் போன்றவர்கள், சமூகத்தில் முடிவெடுக்கின்ற பணக்காரர்கள், சோசியல் பவர் இருக்கவங்க, பொலிட்டிக்கல் பவர் இருக்கவங்க, அவங்க எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா மனித இனத்தை சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் அமைப்புகள் ரீதியாக அடுத்த நிலைக்கு கொண்டு செல்றது. ஞானிகள், அவதார புருஷர்கள், அவங்களுடைய பொறுப்பு என்னன்னா கான்சியஸா உங்களை அடுத்த நிலைக்கு, சூப்பர் கான்சியஸ்னஸ்க்கு கொண்டு செல்றது என்னுடைய பொறுப்பு, கடமைங்கயா. அந்த கடமையினால் சொல்லுகின்றேன், என் பொறுப்பினால் சொல்லுகின்றேன். என் உயிர் என்னுடைய பொறுப்பு என்று உணர்கின்ற ஒரு விஷயம் இந்த மனித இனத்தை அடுத்த நிலை கான்சியஸ் லெவலுக்கு, ஒரு சூப்பர் கான்சியஸ் பிரேக் த்ரூ கொடுக்கிறது என்னுடைய பொறுப்பு. அதுக்காக தான் சொல்றேன். நீங்க இப்ப உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி, மூளை செலவு பண்ணி கட்டமைச்சு வச்சிருக்கிற பல்வேறு விதமான மாயையிலிருந்தும் உங்களை விடுபடுத்திக் கொண்டு ஒரு வருஷம் இந்தியா முழுக்க எல்லா ஸ்தலங்கள், ஆன்மீக ஸ்தலங்களுக்கும் தீர்த்த யாத்திரை போங்கயா.